மாயா இறந்து இதோட 31 நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி மாயாவோட கல்லறை போகிறோம். நேற்று இருந்து ரொம்ப அவளோட நினைவுகள் ரொம்ப அதிகமாகிடுச்சு. நினைவுகள் இல்லாத நாள் இல்லை, ஆனால் நேற்று இருந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஆல்ரெடி அவள் இறந்த இடத்துலேருந்து நாங்கள் மண் எடுத்துகிட்டு வந்துடும். கரெக்டாக அவன் இறந்த இடத்துலேருந்து மண், அவளை புதைச்ச இடத்துலையும் இறந்த இடத்துலேருந்து மண் எடுத்துகிட்டு வந்துருந்தேன். இன்றைக்கி நம்ம ஒரு சொந்தமாக ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுறோமோ அன்னைக்கு அதே மண் அந்த இடத்துல வச்சு கண்டிப்பாக எடுத்துகிட்டு வருவேன். அன்றைக்கி நான் இடம் வாங்குறப்போ அவளோட இடத்துல போய் அவளோட எலும்புகளையும் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட அவளுக்கு ஒரு கலரை கட்டணும். நிறையா பேருக்கு அவங்க ஒரு வழி புரிஞ்சிருந்துருக்காது. நான் ஒரு ரீசன் சொல்லிகிட்டே இருந்திருப்பாங்க, அப்படியா அப்படியான்னு. எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. நான் எப்படி வச்சுருந்தேன்னு எனக்கு தெரியும். இன்றைக்கி அவளை பார்க்க போகிறோம். இன்னொரு விஷயம் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். ஒரு பெட் லவ்வருக்கு வந்துட்டு அது எவ்வளோ பெரிய பொக்கிஷங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒரு விஷயம் நான் ஆர்டர் கொடுத்துருக்கேன். மேக்ஸிமம் எப்பயுமே அது நம்ம கூடயே இருக்கணும்னு சொல்லி நம்ம நினைப்போம்ல. அதனால் அந்த ஒரு விஷயத்த வந்து நான் ஆர்டர் கொடுத்துருக்கேன். அந்த ஆர்டர் கொடுத்தது வரும்போது எப்படியும் மார்ச் 20 மேலே தான் வரும். அந்த டைமில் நான் உங்களுக்கு வந்துட்டு அந்த வீடியோவை நான் இது பண்ணி தரேன். நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா நம்ம அவங்க பொருளெல்லாம் மேக்ஸிமம் ரிமூவ் பண்ணிடுவோம். நான் பண்ணலை. அன்றைக்கி பாப்பா இறந்த அன்னைக்கு நான் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, இங்கேருந்து கூப்பிட்டுட்டு போனப்போ வாமிட் பண்ண அந்த திங்ஸ் எதுவுமே நான் க்ளீன் பண்ணவே இல்லை. அப்படியே வச்சுருக்கேன். அவளோட வாசனையும் சரி, அவளோட விஷயங்களும் சரி எப்பயுமே என் கூடயே இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் அப்படியே தான் வச்சுருக்கேன். அது போகாது, இன்றைக்குமே அதை விட்டு போகாது. இன்றைக்கி அவள் கல்லறைக்கு போயிட்டு வந்துட்டு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன்.